Hi friends, welcome to our channel. நம்ம React channelல தொடர்ந்து job பத்தி பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நாம எந்த job பத்தி பார்க்க போறோம்னா ஒரு இன்ட்ரஸ்டிங்கான job பத்தி தான் பார்க்க போறோம். இந்தியன் பேங்க்ல இருந்து சாலரியோட அவங்க ட்ரைனிங்கும் கொடுக்க போறாங்க. அத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண 31st July 2024 தான் லாஸ்ட் டேட். நம்ம சேனலை நீங்க இப்பதான் பார்க்கறீங்கன்னா Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க bell பட்டனையும் click பண்ணிக்கோங்க. அப்பதான் நாம போடுற வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். இந்தியன் பேங்க்கில் 2024 to 2025க்கான ஜாப் தான் எடுக்க போகிறாங்க. டோட்டல் வேக்கன்சி 1500 எடுக்க போகிறாங்க. என்னைக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா July 10, 2024 to அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் July 31st, 2024. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வைஸில் எத்தனை பேர் எடுக்க போகிறாங்க ஒரு ஸ்டேட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 277 பேர் எடுக்க போகிறாங்க. இதுலேயுமே கேஸ்ட் வைஸ் எத்தனை பேர் எடுக்க போகிறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு எலிஜிபிள் க்ரைட்டீரியாவில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்தியனாக இருக்கணும். சப்போஸ் அவங்க வேறு ஸ்டேட்லேருந்து வந்திருக்காங்க அப்படின்னாலும் அவங்கள்ட்ட சர்டிஃபிகேட் இருக்கணும் இந்தியன்னு சொல்லிட்டு. ஏஜ் வந்து 20லேருந்து 28க்குள்ளே இருக்கலாம். கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா July 1, 2024 என்ன ஏஜ் இருக்கோ அதான். ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. SC STக்கு 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. OBCக்கு 3 இயர்ஸ், PWBDக்கு 10 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துட்டாங்க. அதுக்கான விதிமுறைகளும் கொடுத்துருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷனில் இருக்கிறத ஃபுல்லாக ப்ராப்பராக படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுங்கள். ரிசர்வேஷன்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. விஷுவல் இம்பேர்மெண்ட் கூட கொடுத்துருக்காங்க. எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லெஸ் தென் எவ்வளோ இருக்கணும், நார்மலாக எப்படி இருக்கணும் அப்படின்னு கூட கொடுத்துருக்காங்க. எல்லாம் பார்த்துக்கோங்க. கேட்குறதுமே அப்படி தான். அதுலேயும் ஏதாவது டிசபிலிட்டி இருந்தாலும் அதுவும் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுனால நம்மளுக்கு ஆன்லைன்லேயே டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. எவ்வளோ மார்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நாலேஜில் இத்தனை கொஷின்ஸ், இத்தனை மார்க் எடுக்கணும், இத்தனை நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. லோக்கல் லாங்குவேஜ் கண்டிப்பாக எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும், பேசவும் தெரிஞ்சிருக்கணும். ரிசர்வேஷன் பற்றியும் கொடுத்துருக்காங்க. ட்ரைனிங் எவ்வளோ நாளும் கொடுத்துருக்காங்க. ட்ரைனிங் ஒரு 12 month இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சேலரியும் கொடுத்துருக்காங்க. அர்பன் ஏரியாவுக்கு இவ்வளோ, ரூரலுக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு பிரான்ச்சஸ் வைஸ் கொடுக்குறாங்க. ட்ரைனிங் எவ்வளோ நேரம் இருக்கும், ஓவர் டைம் எவ்வளோ பார்க்கணும், ஹாலிடேஸ் அதை பற்றி எல்லாமே கொடுத்துருக்காங்க. படித்து பாருங்கள். அண்ட் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் OBC EWSக்குலாம் 500, SC ST PWBDக்குலாம் அவங்களாம் பே பண்ண தேவை கிடையாது. ஹவு டு அப்ளைன்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்க, பேமெண்ட் ஃபீஸ் பண்ண போகிறோம், ஃபோட்டோகிராஃப் அண்டு சிக்னேச்சர் டாக்குமெண்ட் பண்ண போகிறோம். கதை மூசாக சாத்திட்டு போன்னு சொல்லி ஒரு ஆள் சாத்துவாங்களா கம்மியாக சொன்னால். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா எந்தெந்த ஏரியாவுக்கு எந்தெந்த டெஸ்ட் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா சென்னை, மதுரை, திருநெல்வேலி, சேலம், திருச்சிராப்பள்ளி, வேலூர், கோயம்புத்தூர் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஸ்டேட்டில் இருக்கவங்களுக்கு புதுச்சேரி. இதுலேயே நாம் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணும்போது எவ்வளோ இருக்கணும், எவ்வளோ MXல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப் பற்றி நிறைய தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன். போய் பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க.